Morning students. Today we are going to see the continuation of loop invariant. So loop invariant ஓட examples தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். The loop invariant is true in 4 crucial points in a loop. Using the loop invariant, we can construct the loop and reason about the properties of the variable at these points. So example பாருங்க. Design an iterative algorithm to compute a to the power of n. Let us name the algorithm power a, n for example. இப்போ நம்ம வந்து லூப் மெத்தடில் எப்படி நம்ம வந்து இன்வேரியண்ட்டை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இன்வேரியண்ட் அப்படின்றது ஸோ இது ஐட்ரேட்டிவ் மெத்தடில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான ஒரு ஃபார்முலா வந்து a to the power of n அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? கம்ப்யூட் ஏஎன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க புக்கில். ஸோ அது வந்து a power of n அப்படின்னு மாற்றிக்கோங்க. ஸோ நேம் இதுக்கு வந்து அதை ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் அல்காரிதம் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். அப்போ நம்ம எப்படி ஸ்பெசிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் a, n அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ பவர் அப்படின்ற ஃபங்க்ஷனை தான் நம்ம வந்து அல்காரிதத்தில் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ மேக்ஸில் நம்ம a to the power of n அப்படின்னா a போட்டு மேலே வந்து n போடுவீங்க இல்லையா, அதை வந்து நம்ம வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும், ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணணும் பவர் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஸோ பாருங்கள் பவர் ஆஃப் 10, 4 அப்படின்னா 10 to the power of 4 அப்படின்னு மீனிங். அப்போ 10 into 10 into 10 into 10. ஸோ 4 times 10 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 10,000 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு பவர் ஆஃப் 5, 3. ஸோ அப்போ 5 to the power of 3 அப்படின்றதான் மீன் பண்ணுது. ஸோ 5 into 5 into 5. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 125 அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் பவர் ஆஃப் 2, 5. அப்போ 2 to the power of 5. அப்போ 2 5 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நமக்கு 32 அப்படின்ற அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ இதான் வந்து பவர் கண்டுபிடிக்கிற மெத்தட். ஸோ அல்காரிதம் பவர் ஆஃப் a, n அப்படின்னா கம்ப்யூட்ஸ் a power n by multiplying a cumulative n times. அப்போ ஏவை n டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா. அப்போ a into a into a into a சொல்லிட்டு n டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். அதை எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். The specification and the loop invariant are shown as comments. ஸோ இதை வந்து எப்படி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம் அப்படின்றதுக்கு நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பவர் ஆஃப் a, n இதான் நம்மளுடைய ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் அல்காரிதம். ஓகே. ஸோ நம்மளுடைய பவர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இன்புட்ஸ் n அப்படின்றது பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ n வந்து பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்கும். அவுட்புட் என்ன அப்படின்னா நமக்கு p ஈக்குவல் டு a to the power. a to the power of n-க்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் வந்து p, அதுதான் வந்து அவுட்புட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ p, i ஈக்குவல் டு, ஸோ p அப்படின்றது நமக்கு இப்போ தெரியாது. ஸோ அதை 1ன்னு எடுத்துக்கிறாங்க. 1. ஸோ i வேல்யூ 0. ஸோ 0னா பவர் ஆஃப் அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். i அப்படின்றது எப்படி இருக்கணும், இஸ் நாட் ஈக்குவல் டு n. ஓகேவா? ஸோ லூப் இன்வேரியண்ட்டில் p ஈக்குவல் டு a to the power of i அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அப்போ இங்கே பாருங்கள். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா p, i அப்படின்றத p into a அடுத்தது i plus 1. ஸோ இந்த ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணோம், இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாலே நமக்கு வந்து பவர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படி தான் வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணும். அதுதான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. p அப்படின்றது p into a, i அப்படின்றது i plus 1 ஐட்ரேஷன் ஸ்டெப் அப்படின்றதால i வந்து கொடுத்துருக்காங்க. i அப்படின்றது நம்ம 0ன்னு ஏற்கனவே அசைன் பண்ணியிருக்கோம். ஓகே. The step-by-step execution of power of 2 to the power of 5. Each row shows the values of the two variables p and I at the end of an iteration and how they are calculated. We see that p equal to a to the power of I is true at the start of the loop and remains true in each row. Therefore, it is a loop invariant. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணி ஸோ நமக்கு 2 to the power of 5க்கான வேல்யூ எப்படி கிடைக்குது அப்படின்றது. ஸோ இந்த மெத்தடில் தான் அது ப்ராசஸ் ஆகும். பார்க்க லென்த்தாக இருக்கும், பட் அது ஈஸியான மெத்தட். ஃப்ராக்ஷன் அது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ஸோ ப்ராசஸ் பண்ணி நம்ம கொடுத்துரும். ஐட்ரேஷன் அப்படின்னா இப்படி தான் அது ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்காக நமக்கு சொல்கிறோம். இப்போ நாம் வந்து 2 to the power of 5 அப்படின்னும் போது ஸ்ட்ரைட்டாக நமக்கு அப்படியே ஆன்சர் கிடச்சிருமா அப்படின்னா கிடையாது. நாம் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு 2ஆக மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு 2 into 2 4 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 4 into 2 ஸோ 8 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 8 into 2 16. ஸோ இந்த மாதிரியே நம்ம என்ன பண்ணுவோம், 5 times 2 வந்து மல்டிப்ளை பண்ணிகிட்டே போவோம். அப்போ 16 into 2 32 அப்படின்ற ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ அதை தான் வந்து இங்கே வந்து ஐட்ரேஷன் சொல்லுவோம். நாம் எப்படி 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம் வந்து மல்டிப்ளை பண்ணுறோமோ அது மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது மல்டிப்ளை பண்ணும். ஸோ அதை தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இட் இஸ் எ லூப் இன்வேரியண்ட் அப்படின்றத நம்ம காமிக்கலாம் பாருங்கள். ஸோ ஐட்ரேஷன் ஸ்டெப் 5 வந்து நம்ம 0ன்னு எடுத்துக்கிறோம் இல்லையா. ஸோ அதனால் p வந்து 1ன்னு எடுத்துக்கிறோம். p into a நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். i 0ன்னு கொடுத்துட்டாங்க. i plus 1 இன்க்ரீஸ் பண்ணணும். a to the power of i அப்படின்றதால 2 to the power of 0ன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இதான் இனிஷியலைசேஷன் ஸ்டெப். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்
இப்போ நம்ம கொடுத்துருவோம். இப்போ அதை நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். அப்போ ஐட்ரேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் போயிடுது 1 அப்படின்னு. ஓகேவா? அப்போ 1 அப்போ ஐயோட வேல்யூ என்ன ஆகும்? i + 1ன்னு சொன்னதால் 0 + 1 ஸோ 1 நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ பியில் வேல்யூ பாருங்கள். ஸோ பியோட வேல்யூ பாருங்கள். ஸோ நமக்கு a பவர் i அப்படின்னும்போது 2 to the power of 1ன்னு நமக்கு கிடைக்கும் இல்லையா? அப்போ 2 to the power of 1 அப்படின்னும்போது 2ன்னு கிடைக்கும். அப்போ பியில் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏற்கனவே பியோட வேல்யூ 1 இன்ட்டு 2ஓட வேல்யூ என்ன? சாரி 2ன்னு கிடச்சிருக்கு ஏவோட வேல்யூ. ஸோ 1 × 2 2. அப்போ பியோட வேல்யூ வந்து நமக்கு 2ன்னு கிடச்சிருக்கு. பி தான் அவுட்புட் வேரியபிள். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப், ஐட்ரேஷன் ஸ்டெப் செகண்டு. இப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். 1 + 1 2ன்னு ஆகிடும். இப்போ a பவர் iயில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 2 to the power of 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ 2 to the power of 2 அப்படின்னா 2 × 2 இல்லையா? ஸோ அதான் p × aல கொடுத்துருக்காங்க 2 × 2. ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 4ன்னு கிடைக்கும். அதுதான் பியில் போட்டிருக்கோம் 4 அப்படின்னு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப், ஐட்ரேஷன் ஸ்டெப் 3. ஸோ 3ன்னும் போது பார்த்திங்கன்னா ஐயோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். 2 + 1 3ன்னு ஆகிடும். இப்போ a பவர் iயில் பாருங்கள், ஏவோட வேல்யூ 2, ஐயோட வேல்யூ 3ன்னு கிடைக்குது. அப்போ 2 × 2 × 2 இல்லையா? அப்போ ஏற்கனவே நமக்கு 4ன்னு கிடச்சிது. அப்போ 4 × 2ன்னும் போது p × aல பாருங்கள், பியோட வேல்யூ 4, ஏவோட வேல்யூ 2, ஸோ 8ன்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஸ்டெப். ஸோ ஃபோர்த்து ஸ்டெப்லேயும் அதே மாதிரி பாருங்கள், ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 3 + 1ன்னு கிடைக்கும். அப்போ 4ன்னு கிடைக்கும். அப்போ a to the power of 5ல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏவோட வேல்யூ 2, ஐயோட வேல்யூ 4. ஸோ 2 to the power of 4ன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஏற்கனவே நமக்கு வந்து பியோட வேல்யூ 8ன்னு கிடச்சிருக்கு. அப்போ p × aல 8 × ஸோ ஒரு வேல்யூ இப்போ இன்க்ரீஸ் ஆனதால் ஐயோட வேல்யூ ஸோ 2ன்னு போட்டுருக்கோம். அப்போ 8 × 2 16 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் ஸ்டெப் 5. ஸோ அங்கே பாருங்கள், ஐயோட வேல்யூ 4 + 1 ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ 2 to the power of 5ன்னு கிடைக்குது. இப்போ ஏவோட வேல்யூ 2, ஐயோட வேல்யூ 5, 2 to the power of 5. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ p × aல ஏற்கனவே 16 கிடைச்சதால 16 × 2ன்னு போட்டாச்சு. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ண நமக்கு 32ன்னு கிடைக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 6 ஐட்ரேஷன் ஸ்டெப் 6ன்னு போகிறோம். ஸோ அப்போ ஐயோட வேல்யூ வந்து நமக்கு 5 + 1ன்னு கிடைக்குது. பட் நமக்கு வந்து 2 to the power of n. n அப்படின்றது என்னன்னு சொல்லியிருக்கோம், ஏற்கனவே பார்த்தோம் பாருங்க, இஸ் நாட் ஈக்குவல் டு i அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ n-க்கு ஈக்குவலாக i வேல்யூ வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அதோட ஸ்டெப் ஸ்டாப் ஆகிடும். அப்போ n வேல்யூ நமக்கு அந்த வேல்யூ வர்றதால நம்ம அதை ஸ்டாப் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ when the loop end, ஸோ லூப் நமக்கு எண்ட் ஆகிடுச்சு. ஸோ p = a power 1 is still true, but i = 5. Therefore p = a to the power of 5. General when the loop end, p = a to the power of n. Thus we have verified that power of a, n satisfy its specification. Okay, ஸோ வேல்யூ வந்து நமக்கு 32 அப்படின்ற ஒரு ஆன்சர் நமக்கு கிடச்சிச்சு. ஸோ இதான் வந்து இன்வேரியன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியும் நமக்கு எந்த சேஞ்சஸும் ஆகலை. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ரீகால் த சாக்லேட் பார் ப்ராப்ளம் ஆஃப் எக்ஸாம்பிள் 1.11. How many cuts are needed to break the bar into its individual squares? ஸோ லாஸ்ட்டில் நம்ம சிஸ்ட் அப்ளை பார்த்தோம். ஸோ சாக்லேட் பார் வந்து எத்தனை பீசஸ் நமக்கு கிடைக்குது, அதில் எத்தனை கட்டிங்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஒரு சாக்லேட் பார் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ அதை வந்து நம்ம சேம் போத் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக ரெண்டாக நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணுறோம். அந்த பீஸை திரும்ப என்ன பண்ணுறோம், 2 கட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி எத்தனை பீசஸ் நமக்கு கிடைக்கும், எத்தனை கட்டிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே இந்த ப்ராப்ளம். ஸோ அதை எடுத்து நம்ம வந்து அதையும் நம்ம அங்கே லூப்பில் யூஸ் பண்ணலாம். How many cuts are needed to break the bar? ஸோ எத்தனை கட்ஸ் வந்து நமக்கு அந்த பாரை வந்து உடைக்கிறதுக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, we decided to represent the number of pieces and the number of cuts by variables p and c respectively. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நம்பர் ஆஃப் பீசஸ் வந்து p அப்படின்னு எடுத்துக்கலாம். பீசஸ் உடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் p, அதனால் pன்னு எடுத்துக்கலாம். அண்ட் த நம்பர் ஆஃப் கட்டோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் c, அதனால் cன்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் பீசஸ் p, நம்பர் ஆஃப் கட்ஸ் வந்து c அப்படின்னு 2 வேரியபிள் எடுத்துக்கலாம். p, c அப்படின்னு நம்ம 2 வேரியபிள் எடுத்துட்டோம். whenever a cut is made, the number of cuts increases by 1 and the number of pieces also increases by 1. We decided to modulate by an assignment. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா p, c is assigned as p + 1 c + 1. ஸோ எப்போப்பெல்லாம் நம்ம வந்து ஒரு பீஸ் நம்ம என்ன ஆகும் கட் பண்ணும்போது, ஸோ நம்ம கட் பண்ணும்போது ஒரு பீஸ் அதிகமாகும் இல்லையா? அப்போ கட்டிங்ஸ்லையும் பார்த்திங்கன்னா அது மாதிரி அதிகமாகும். அதனால் அப்போ இன்க்ரீஸ் ஆகுறதா ஒன் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா p, c is assigned as p அப்படின்றது p + 1, ஒரு பீஸ் அதிகமாகுது. கட் பண்ணும்போது ஸோ ஒரு பீஸ் அதிகமாகும் இல்லையா? அப்போ c + 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். The process of cutting the bar can be modeled by a loop. அப்போ நம்ம எத்தனை டைம் வந்து அந்த பாரை கட் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம வந்து லூப்பாக எடுத்துக்கலாம். We start with 1 piece and 0 cuts, p = 1 and c = 0.
ஒரு பீஸ் நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, முழுசாக ஒரு சாக்லேட் பார் நம்ம கையில் இருக்குது. அப்போ எத்தனை பீஸ் சாக்லேட்? ஒரு பீஸ் ஆஃப் சாக்லேட் இருக்கும். அதில் கட்டிங்ஸ் நம்ம இன்னும் பண்ணவே இல்லை, கட் பண்ணவே இல்லை. அப்போ கட்டு வந்து 0 இருக்கும். அது அந்த பீஸை நம்ம 2ஆக உடைக்கும் போது தான் என்ன ஆகும்னா ஒரு கட் பண்ணுறோம், நமக்கு பீஸ் வந்து 2 கிடைக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து நமக்கு ஒரு பீஸ் ஹேண்டில் இருக்குது, கட் பண்ணவே இல்லை அப்படின்றதால சியை வந்து 0ன்னு எடுத்துக்கணும். Let n be the number of individual squares when the number of pieces p equals the number of individual squares n. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா n அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் ஸ்கொயர். ஸோ ஒவ்வொன்றுத்தையும் நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் எத்தனை ஸ்கொயராக நமக்கு கிடைக்குது அந்த சாக்லேட் பார் அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ the number of pieces p equal the number of individual square of n. எத்தனை பீஸ் கிடைக்குதோ அத்தனை ஈக்குவலாக இருக்கணும் நம்ம டோட்டலில் எத்தனை கட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இந்த ப்ராசஸ் வந்து எண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ p, c ஈக்குவல் டு ஸ்டார்டிங் வேல்யூ கொடுத்துடலாம். பீஸ் வந்து 1 இருக்குது, கட்டிங் வந்து 0. ஸோ 1, 0 while p is not equal to n. அப்போ பியோட வேல்யூ n வேல்யூ எப்படி இருக்கக்கூடாது? ஸோ இஸ் நாட் ஈக்குவல், அதை விட அதிகமாக போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ p, c is assigned as p plus 1, c plus 1. We have observed, so example 8.2, that p minus c is an invariant of the assignment. p, c is assigned as p plus 1, c plus 1. ஸோ நம்ம எக்ஸாம்பிள் 8.2லேயே நம்ம பார்த்துருக்கோம் எப்படி வந்து நம்ம வந்து ஒரு அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி p மைனஸ் c வந்து இன்வேரியண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணுறது பார்த்தோம் இல்லையா? ஸோ அதையே நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். p மைனஸ் c ஈக்குவல் டு k, வேர் k இஸ் ஏ கான்ஸ்டன்ட். k அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிளாக நம்ம எடுத்துக்கலாம். The points in the algorithm where p minus c equal to k is true are shown in the algorithm. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், p, c is assigned as 1, 0, p minus c equal to k அப்படின்னு நம்ம வேரியபிள் எடுத்துக்கலாம். While p is not equal to n, p minus c equal to k, p, c is assigned as p plus 1, c plus 1. p minus c equal to k அப்படின்னா p minus c equal to k, p equal to n. ஸோ இப்படி எடுத்துக்கலாம் பாருங்கள். The loop invariant p minus c equal to k is true at the start of the loop. Moreover, at the start of the loop, p minus c equal to 1. Therefore, k equal to 1 and the loop invariant is p minus c equal to 1. இப்போ இதில் பாருங்கள், p minus c equal to k அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ லூப் ஸ்டார்ட் ஆகும்போது p minus c அப்படின்றது ட்ரூன்னு நம்ம கிடைக்குது. அப்போ ட்ரூன்னு கிடைக்கும்போது ஸ்டார்டிங் ஆஃப் த லூப் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஸோ p minus c equal to 1ன்னு கிடைக்கும். அப்போ கேவோட வேல்யூ என்னது? 1 அப்படின்னு மீன் பண்ணுது. அப்போ லூப் இன்வேரியண்ட் வந்து p minus c க்கு என்ன கிடைக்குது? 1. ஓகே, ஸோ நமக்கு இங்கே ஃப்ளோ சார்ட்லேயே அதை கொடுத்துருவாங்க. ஸோ ஃப்ளோ சார்ட்டில் p, c எப்படி அசைன் பண்ணணும், அதில் வந்து கண்டிஷன்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம நிறைய டைம் இந்த ஃப்ளோ சார்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. when the loop end line 4, the loop invariant is still true. ஸோ லைன் 4 வரும்போது 4th ஸ்டெப் இது ப்ராசஸ் ஆகும்போது p minus c equal to 1ன்னு கிடைக்கும். the loop condition is false, p equal to n from p minus c equal to 1 and p equal to n நமக்கு கிடைக்கும். எப்போ கண்டிஷன் ஃபால்ஸ்னு வருதோ அப்போ p equal to நமக்கு என்னன்னு கிடைக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். p minus c equal to 1 லூப் இன்வேரியண்ட்டுன்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். p equal to n அப்படின்னா எண்ட் ஆஃப் த லூப். n minus c equal to அப்படின்றது 1 from 1, 2, c equal to n minus 1ன்றது from 3. when the process end, the number of cuts is 1 less than the number of squares. ஸோ அப்போ எப்போ ப்ராசஸ் நமக்கு எண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கட் இஸ் 1 less than the number of square. ஸோ நம்ம வந்து கட்டிங் பார்த்திங்கன்னா எத்தனை ஸ்கொயர் கிடைக்குது பாருங்கள். சாக்லேட் பாரை நம்ம கட் பண்ணுறோம், கட் பண்ணோடனே எத்தனை பீசஸ் நமக்கு கிடைக்குதோ, அதாவது எத்தனை ஸ்கொயர் கிடைக்குதோ அதை விட கட்டிங்ஸோடைய கவுண்டிங் வந்து ஒன்று கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து லூப் இன்வேரியண்ட் அதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்